அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் தெரியாமையும் சில மக்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜயான் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் இருக்காங்க. ஒரு குழந்தை 6 வயது கிட்ட ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு சம் டிஎம்டி அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகாக ஒரு குழந்தை இருக்குது, வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு அந்த குழந்தையோட ஒவ்வொரு உறுப்பும் செயலிழக்கும் போது நம்மளுடைய ஆஸ் அ பேரண்ட்டாக என்னோட மனசு அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த பதிவே போடுறோம். நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிசீஸ் மூலயமா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்புமே ஒவ்வொரு ஆர்கனுமே செயலிழந்து கடைசியில் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு செய்கிறாங்க. அது கேட்கும் போதே நமக்கு நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைய நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம குழந்தை இந்த மாதிரி ஒரு பாதிப்பாக இருக்கும்போது நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். ஸோ இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த டிசீஸ் குணமாகணும் அப்படின்னா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷனோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க போல், நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் எனக்கு அவங்கள தெரியாது, அவங்களுக்கும் என்ன தெரியாது. ஸோ நம்ம மூலயமா ஏதாவது ஒரு நன்மையை நாடணும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் நாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட துவா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் நினச்சான் அப்படின்னா ஒரே நொடியில் அந்த நோய்க்கு ஷிஃபா கொடுக்க முடியும். ஏன்னா நோயை கொடுக்குறவனும் அவன் தான், ஷிஃபா கொடுக்குறவனும் அவன் தான். யா ஷாஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த குழந்தைக்காக நம்ம எல்லாருமே கையேந்துவோம். விதியை துவாவால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா பதிவு செஞ்சுருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியும் செய்வோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். சமீப காலத்தில் ஒரே குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அல்லாஹ் எல்லா குழந்தைங்களுக்குமே ஷிஃபா கொடுக்கணும். எல்லா நோய்களுக்குமே எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜயானுக்காகவும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.